அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். தைப்பொங்கல் எதற்காக கொண்டாடப்படுகின்றது, எவ்வாறு கொண்டாடப்படுகின்றது, தைப்பொங்கல் ஏன் கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்கான அர்த்தங்கள் அனைத்தையும் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அத்தோடு தைப்பொங்கலில் ஏன் மஞ்சள் முக்கியத்துவம் படுகின்றது, கரும்பு ஏன் முக்கியத்துவம் படுகின்றது, இஞ்சி கொத்து ஏன் முக்கியத்துவம் படுகின்றது, மஞ்சள் பானையை சுற்றி மாலையாக கட்டப்படுகின்றது, இதற்கான காரணங்கள் அனைத்தையும் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முதலில் தைப்பொங்கல் ஏன் கொண்டாடப்படுகின்றது என்று பார்த்தீர்கள் என்றால், விவசாயி இந்த இயற்கைக்கு நன்றி செலுத்தும் விதமாக தைப்பொங்கல் கொண்டாடப்படுகின்றது. விலங்கு என்ற கூட்டத்துக்குள் மனிதன், மிருகம், பறவைகள் என்ற மூன்றும் உள்ளடங்குகின்றது. இதில் மனிதன் தனியாக மிருகத்தை விட்டு விலகி வருவதற்கு முக்கிய காரணமாக அமைந்ததே இந்த விவசாயமாகும். முன்பு மனிதன் வேட்டையாடி உணவு உண்டு வந்தான். அவ்வாறு உணவுண்டு வந்த காலத்தில் மனிதன் மிருகமாக காணப்பட்டான். அதன் பின்பு மனிதன் சொந்தமாக உணவை தயாரித்து அதன் மூலமாக உயிர் வாழலாம் என்ற எண்ணத்தை உருவாக்கும் பொழுது மனிதன் மிருகங்கள் என்ற பகுதியிலிருந்து மனிதனாக பிரிந்தான். மனிதன் என்று உயர்ந்து நிற்பதற்கு முக்கிய காரணமாக அமைவதே இந்த விவசாயம் என்ற பரிணாம வளர்ச்சி தான். விவசாயம் என்ற பரிணாம வளர்ச்சி என்ற மனிதன் இயற்கைக்கும், சூரியனுக்கும், காளைகளுக்கும், பசுக்களுக்கும் மற்றும் பல அனைத்து உயிரினங்களுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடப்படும் கொண்டாட்டமே இந்த தைப்பொங்கல். தைப்பொங்கல் என்றாலே முற்றத்தில் வைத்து உணவு சமைப்பார்கள். இதற்கு ஒரு முக்கிய காரணமே அமைந்திருக்கின்றது. முன்பெல்லாம் ஆதி காலத்தில் மனிதர்கள் உணவு சமைக்கும் பொழுது வெட்ட வழியில் உணவு சமைப்பார்கள். அதன் மூலமாக வரும் புகைகள் அனைத்தும் இயற்கையோடு கலந்துவிடும். அதனால் எந்தவித நச்சு வாயுக்களும் எங்கள் உணவுடன் கலந்து விடாமல் இருக்கும் என்பதற்காக வெட்ட வழியில் சமைத்து அந்த வாயுக்கள் அனைத்தும் போனவுடன் நல்ல உணவை உண்டு நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்து வந்தார்கள் எம் மூதாதையர்கள். அது மட்டுமல்லாமல் நாம் இந்த தைப்பொங்கல் மூலமாக முதலாக நன்றி செலுத்துவது யாருக்கு என்று பார்த்தீர்கள் என்றால் சூரியனுக்கு. அனைவருக்கும் தெரியும், சூரியன் மூலமாகத்தான் நாம் அனைத்து சக்திகளையும் பெற்றுக்கொள்கின்றோம். விவசாயம் என்பதே சூரியனை நம்பித்தான் இருக்கின்றது, மழையை நம்பித்தான் இருக்கின்றது. அதனால் இந்த சூரியனை நன்றி செலுத்தும் விதமாக சூரியன் வரும்பொழுதே உனக்காக நாம் இத்தனையும் சமைத்து வைத்திருக்கின்றோம், விடியற்காலையிலேயே உனக்காக அனைத்தையும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் பார் என்று கூறும் வகையில் சூரியனுக்கு காண்பிக்கும் விதமாகவும் முற்றத்தில் வைத்து சமைக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் பொங்கல் பானையில் மஞ்சள் கொத்து மற்றும் இஞ்சி கொத்து போன்றவற்றை ஏன் கட்டி வைக்கின்றோம் என்று பார்த்தீர்கள் என்றால், ஒரு சமையலின் பொழுது பலவிதமான பொருட்கள் ஒன்று சேர்கின்றன. அவ்வாறு ஒன்று சேரும் பொழுது அவ்வாறு உருவாகும் சமையல் சில வேளைகளில் நஞ்சாக மாறுவதற்கான காரணங்களும் இருக்கின்றது. அவ்வாறு நஞ்சாக மாறாமல் இருப்பதற்காக மருத்துவ குணமுடைய இஞ்சி, மஞ்சள் போன்ற பொருட்கள் அங்கு பயன்படுகின்றது. அதன் வாசம் காரணமாகவே இந்த உணவுகள் நஞ்சாகாமல் நல்ல ஆரோக்கியமான உணவுகளாக மாறும் என்று நம்பிக்கையும் மற்றும் இது விஞ்ஞானபூர்வமாக அறிவுறுத்தப்பட்ட செய்தியாகவும் காணப்படுகின்றது. இந்த தைப்பொங்கலில் கரும்பு ஏன் பயன்படுத்தப்படுகின்றது என்று பார்த்தீர்கள் என்றால், இந்த கரும்பில் மிக பெரும் பௌதிகவியல் ஒன்று ஒளிந்திருக்கின்றது. என்ன பௌதிகவியல் என்று பார்த்தீர்கள் என்றால், கரும்பு மிகவும் கடினமான தோல் பகுதியை உடையது. இந்த கடினமான தோல் பகுதியை உரித்து விட்டால் உள்ளே இனிப்பான கரும்பு இருக்கின்றது. அதுபோன்று மனிதன் மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்தால் அவனுக்கு இனிப்பான எதிர்காலம் கிடைக்கும் என்பதே இந்த கரும்பு மூலமாக எடுத்து கூறப்படும் தாரக மந்திரமாகும். அது மட்டுமல்லாமல் கரும்பின் அடிப்பகுதி இனிப்பாகவும் நுனிப்பகுதி கசப்பாகவும் இருக்கும். அதுபோன்று வாழ்க்கையின் ஆரம்பம் மிகவும் கஷ்டமாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு உழைத்தால் எதிர்காலம் கண்டிப்பாக இனிப்பாக இருக்கும் என்பதையும் எடுத்து கூறுகின்றது இந்த கரும்பு. தைப்பொங்கல் ஏன் தை மாதத்தில் கொண்டாடப்படுகின்றது என்றும் மற்றும் தைப்பொங்கலுக்கு முதல் நாள் என்ன நாள், தைப்பொங்கலுக்கு அடுத்த நாள் என்ன நாள் என்பதை பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கும் பெட்டியில் நீங்களே தெரிவிக்கவும். மற்ற வீடியோவில் நாம் அந்த கருத்துக்களுடனும் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இதுபோன்ற சுவாரஸ்யமான சமூகத்துக்கு தேவையான பல வீடியோக்களை இணைப்பதற்காக காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.